வணக்கம். நான் தமிழன்பன். இன்று மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநிலங்களோட தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. நவம்பர் 20ஆம் தேதி இந்த ஜார்க்கண்ட்ல 2வது கட்ட தேர்தலும், மகாராஷ்டிரால ஒரே கட்டமாக 288 தொகுதிகளுக்கும் நவம்பர் 20 அன்று தேர்தல் நடந்தது. அதனுடைய முடிவுகள் இன்று காலை முதல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. காலையில தொடங்கும் போது மகாராஷ்டிரால பிஜேபி கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் சம பலத்தோடு இருந்தது. ஒரு சில மணி நேரங்களில் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போனது, காங்கிரஸ் கூட்டணி தேய்ந்து கொண்டே போனது. கிட்டத்தட்ட 288 தொகுதிகளில் 230 தொகுதிகள் வரைக்கும் அவங்க வெல்வாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்கு. இது கொஞ்சம் கூட குறையலாம். ஜார்க்கண்ட்ல மொத்தம் 81 தொகுதிகளில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் முன்னிலையிலையும், மற்ற தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி முன்னிலையிலையும் இருக்கு. இப்ப இதன்படி பார்த்தா மகாராஷ்டிராவை முழு பலத்துடன், மிக பெரும்பான்மை பலத்துடன் பாஜக கைப்பற்றி இருக்கிறது. அதே போல ஜார்க்கண்ட்ல சிபுசோரன் அவருடைய ஜெயமம் கட்சி ஆட்சி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் சில விஷயங்களை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இந்த 2 மாநில தேர்தல்களிலும் அரசியல் சட்டத்தை பாஜக மதிக்கவே இல்லை. அம்பானி, அதானி போன்ற பெரு முதலாளிகளுக்கான ஆட்சியா பாஜக ஆட்சி இருக்கு என்று, அப்புறம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் உட்பட பல விஷயங்களை பிஜேபி செஞ்சு இந்தியாவினுடைய தனித்தன்மையவே ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதுதான் பெரும்பான்மையான குற்றச்சாட்டா காங்கிரஸ் கூட்டணி தரப்புல வைக்கப்பட்டது. இது 2 மாநிலங்களிலுமே இது நடந்தது. அப்ப அதுக்கு அவங்க பிஜேபியும் அதை ஒட்டிய பதில்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப தேர்தலில் பேசு பொருளா பிஜேபியினுடைய கொள்கைகளும் காங்கிரசினுடைய கொள்கைகளும் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா, இன்றைய தேர்தல் முடிவுகள் வேற மாதிரியான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது. மகாராஷ்டிரால பாஜக அறுதி பெரும்பான்மை, பாஜக மட்டுமே தனித்து கிட்டத்தட்ட 130 தொகுதிகளில் வென்று இருக்கிறது. அவங்க கூட்டணி 230 தொகுதிகள் வரைக்கும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அங்க 2 கூட்டணியிலுமே 2 கட்சி, பிஜேபி தலைமை தாங்கிற பிஜேபி அந்த பக்கம் காங்கிரஸ் தாண்டி, இந்த பக்கம் தேசியவாத காங்கிரசினுடைய ஒரு பிரிவு, அந்த பக்கம் தேசியவாத காங்கிரசினுடைய ஒரு பிரிவு, இந்த பக்கம் சிவசேனாவின் ஒரு பிரிவு, அந்த பக்கம் சிவசேனாவின் ஒரு பிரிவு இருக்கு. இப்படி 2 கூட்டணியிலுமே 2 கட்சிகளும் இருக்கு. அப்ப கொள்கை அளவுல இயல்பான நேச்சுரல் கூட்டணின்னு சொல்றாங்க பிஜேபி சிவசேனா கூட்டணிய. இங்க முரணான கூட்டணி, காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி முரணான கூட்டணிலாம் இந்த கொள்கைகள்லாம் பேசப்பட்டுச்சு. இதுதான் அந்த தோல்விக்கு காரணமானா இல்ல. இப்ப அண்மையில பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தல்ல மகாராஷ்டிரால மொத்தம் 41 பாராளுமன்ற தொகுதிகள்ல 30 தொகுதிகள்ல காங்கிரஸ், இந்த கூட்டணி இப்ப தோல்வி அடைஞ்ச கூட்டணி 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சாங்க. மொத்தம் 48 தொகுதிகள்ல 30ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது, மீதி 17ல பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு இருந்தது. அந்த தேர்தல் வெற்றி சில மாதங்கள்ல ஆகுது. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சில மாதங்கள்ல அந்த வெற்றி சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கூட்டணியார் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அது முற்றா பொய்த்து போயிருக்கு. பொய்த்து போனது மட்டும் இல்ல, ரொம்ப மார்ஜின்ல கூட அவங்க ஜெயிக்கல. பெரிய இடைவெளி ஏற்பட்டுருச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிக்கிறதுலயே ஒரு தாமதத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த அது தாமதத்தை ஏற்படுத்தினதா குற்றம் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. அதுக்கு காரணம், தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா புதிய நலத்திட்ட உதவிகள் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிவிப்பையே தள்ளி போட்டு ஒரு புதிய திட்டத்தை மகாராஷ்டிரா இப்போதைய அரசு, அதாவது பிஜேபி சிவசேனா கூட்டணி அரசு அறிவித்தது. அது என்னன்னா, பெண்களுக்கு மாதம் தமிழ்நாட்டுல மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவது போல அங்கு பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை என்று அறிவித்து உடனே செயல்படுத்தியும் விட்டார்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி பெண்கள் அந்த மகளிர் அந்த உதவித்தொகையை பெறுகிற பட்டியலில் 2.5 கோடி பெண்களுக்கு 2-3 மாதங்கள் பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. கூடவே
இன்னும் சில மாவட்டங்களில், மகாராஷ்டிராவின் சில மாவட்டங்களில் முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார தொகை என்று மாதம் 5000 என்பது போல் சில சலுகைகளை அறிவித்து அதையும் உடனடியாக செயல்படுத்தி விட்டார்கள். இந்த 2 இலவச திட்டங்கள், நியாயமா சொல்ல போனா இதைத்தான் பிஜேபி தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் போராட்டங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தார். இலவசங்களை அறிவித்து நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனா இன்னைக்கு அதே இலவசங்களால் தான் மகாராஷ்டிராவில் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறது. அது எப்படி அதுக்குள்ள தெரியுதுன்னா, 2.5 கோடி பெண்கள் அந்த தொகையை வாங்குறவங்க, மொத்தம் 9 கோடிய சில்லற ஓட்டு மகாராஷ்டிரால. அவங்க அதுல பெரும்பான்மை ஓட்டு இவங்க பெறாங்கன்னா, பெண்களுடைய ஓட்டு முழுமையாக பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 55% 60 விழுக்காடு பெண்கள் வாக்கு செலுத்தின விழுக்காடு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அதை கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் போன தேர்தலில் ஓட்டே போடாம வீட்டுல இருந்தவங்க இந்த முறை ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க வாங்கின பணத்துக்கு நன்றி கடனா பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அதனால் வென்றிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இதே தேர்தலில் இவங்க காங்கிரஸ் கூட்டணியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2500 ரூபாய் தருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி வந்த உடனே பிஜேபி கூட்டணியில இப்ப 1500 ரூபாய், அதை 2000 ஆக்குவோம் அல்லது வாய்ப்பு இருந்தால் 3000 கூட ஆக்குவோம்னு சொல்லி தேர்தல் பரப்புரைகள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அப்ப என்ன மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க, இப்ப இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கொடுக்கறவங்க என்ன சேர்த்து தரேன்னு சொல்றாங்க. அவங்க புதுசா கொடுக்கறத விட கொடுக்கறவங்களுக்கே நம்ம உண்மையா நடந்துப்போம்னு சொல்லி ஓட்டு போட்டதன் விளைவு மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது. அதே போல ஜார்க்கண்ட்ல அவங்க காங்கிரஸ் ஜெயமம் கூட்டணி பெரிய வெற்றி பெற காரணம்னா, அங்கேயும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் காங்கிரஸ் தரப்பிலும் ஜெயமம் தரப்பிலும் கொடுக்கப்பட்டன. ராகுல் காந்தி ஒரு கடைசி பரப்புரை கூட்டத்துல பேசும்போது முக்கியமான ஒரு 7 திட்டங்கள்னு சொல்லி அறிவிச்சார். அதுல வேலை வாய்ப்பு, வழக்கம் போல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் போன்ற அடிப்படையான விஷயங்கள் பேசுனதை விட முக்கியமா 3 விஷயங்கள் அவர் சொன்னார். ஒண்ணு, எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை 450 ரூபாயாக குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு, மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னார். இன்னொன்னு, விவசாயிகளுக்கு மாதம் அவங்க ஒரு இழப்பீட்டு தொகை 1500 2000 அந்த மாதிரி அந்த மாவட்டம் அந்த தகுதியுடையவர்களுக்கு அதற்கு ஏற்ப கொடுக்கப்படும் சொன்னார். இந்த 3 அம்சங்களும், அதாவது அவர்கள் 7 வாக்குறுதிகள் கொடுக்கிறாரு. 7ல வேலை வாய்ப்பு உருவாக்கம், தொழில் உருவாக்கம், அடிப்படையான சில விஷயங்கள், அது நீண்ட கால திட்டங்கள், அது கணக்கிலே இல்லாம இந்த 3ம் பெருசா பேசப்பட்டு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு அவங்க உடனே வாக்கு செலுத்தியிருக்காங்கன்றதான் இப்ப இந்த தேர்தல் முடிவுல நமக்கு தெரியுது. கேஸ் விலை என்பது நேரடியாக பெண்கள் சார்ந்தது, அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை நேரடியாக பெண்கள் சார்ந்தது. அடுத்து விவசாயிகள், அந்த மாநிலத்திலேயும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் உண்டு என்பதனால இந்த 2 மாநிலங்களிலும் பெண்களும் விவசாயிகளும் இப்போது இருக்கிற ஆட்சியை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஜெயமம் காங்கிரஸ் ஜார்க்கண்ட்ல கூட வித்தியாசம், ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசம் குறைவாக தான் இருக்கு. ஆனா இங்க மிகப்பெரிய வித்தியாசத்தில் பெரிய வெற்றியை மகாராஷ்டிராவில் கொடுத்திருக்காங்க போது அதாவது மகாராஷ்டிரா, மும்பை, இந்தியா கேட்னு சொல்ற மும்பை தொழில் நகரம், தொழில ஜிஎஸ்டி வரியால நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு அந்த தொழில் அதிபர்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றி பெற முடிஞ்சிருக்குன்னா இந்த இலவச திட்டங்கள் மட்டுமே காரணமா இருக்கு. அப்ப இந்த நாட்டுல என்ன கொள்கையோ, எது வேணாலும் கொள்கையா இருந்தது போது, என்ன வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அன்றாட வாழ்க்கைக்கு என்ன வாய்ப்பு, வசதி வாய்ப்பு யார் செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்ற மனநிலையில தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்துத்துவான்னா என்ன, அதை பத்தி கவலை இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி அவங்க பண்றாங்க, அது கவலை இல்லை. ஒரு மாநிலத்தை திடீர்னு 3ஆ பிரிச்சு 3 யூனியன் பிரதேசம் அறிவிக்கிறாங்க, அது பற்றி கவலை இல்லை. எதை பற்றியும் கவலை இல்லை. எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு சிக்கல் இல்லாமல் இருந்தால் போதும் என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருப்பது நன்றாக தெரிகிறது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை என்றாலும்
அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அன்றாட வயிற்றுப்பாட்டுக்காக போராடுகிறவர்கள் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அந்த இடத்தில் அவர்களை வைத்திருப்பது அனைத்து அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் அது அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த அந்த அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்பொழுது இந்த இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் இதில் நாம் கூடுதலா சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அவங்களுக்கு என்ன இதுல மகிழ்ச்சி? மக்கள் கொள்கை கோட்பாடுகள், மற்ற விஷயங்கள், அன்றாடம் கொலை நடக்குது, சட்டம் ஒழுங்கு, இதை பத்திலாம் கவலைப்படலை. இலவசம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான். அப்ப திமுக அந்த விஷயத்தை ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது. மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று கொடுத்து கொண்டிருந்தார்கள். அனைவருக்கும் மாதம் 1000 மகளிர் உரிமை தொகை என்று சொன்னவர்கள் அதை வழங்கும் போது தகுதியுள்ள மகளிருக்கு என்று சில கட்டுப்பாடுகளை விதித்ததால் ஒரு சில லட்சம் பேர்கள் அதில் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் மனக்குமல்கள் வெளிப்படுத்துறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுக்காக ஈரோடு சென்ற போது நேரடியாகவே ஒரு பெண்மணி அவரிடத்திலேயே எல்லாருக்கும் தரேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு தரவே இல்லை அப்படின்னு நேரடியாகவே அவர்கிட்ட சொன்னாங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாருன்னா அரசு ஊழியரா இருக்காருன்னா அதனாலதான் தரலாமா அப்படின்னு. ஆனா நீங்க எல்லாருக்கும் தரேன்னு தானே சொன்னீங்கன்னா அந்த அம்மா அவர்கிட்டயே நேரடியாவே கேட்டாங்க. அது மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்போது அண்மையில KKSSR ராமச்சந்திரன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அனைவருக்கும் ரேஷன் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மாதம் 1000 கொடுக்கப்படும், அது வர ஜனவரியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக அப்ப தேர்தலை ஒட்டி இவங்க அந்த விஷயத்தையும் செஞ்சுட்டாங்கன்னா இங்கேயும் கிட்டத்தட்ட 1.5 கோடி பெண்கள் அந்த உரிமை தொகை வாங்குறாங்க. இன்னும் இப்ப தகுதி இல்லைன்னு விலக்கி வச்சிருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு 25-30 லட்சம் பேர்னா கிட்டத்தட்ட 180 அது அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு கிடைக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது. 2வது, எப்போதுமே தேர்தல்கள் ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று இருந்ததையும் இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் பொய்யாக்கி இருக்கின்றன. 2 மாநிலங்களிலும் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியை முன்னை காட்டிலும் கூடுதல் பலத்துடன் ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. முன்னாடி இருந்ததை விட ஒரு சில இருக்கைகள் அதிகம் பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. அப்ப திமுக இங்க வைக்கிற 200 நமது இலக்கு என்பதை நோக்கி அவர்கள் செயல்படுறதுக்கான உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருப்பது இன்று இந்த முடிவுகளை தொடர்ந்து அக்கட்சியினர் பேசுவதை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. இப்பொழுது விளையாட்டாக சொன்னாலும் உண்மைதான், அதுதான். பாஜக வெற்றி பெற்றிருப்பது திமுகவுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் ஒரு நகை முரண். நன்றி, வணக்கம்.